மார்ச் 27 வெள்ளிக்கிழமை. இருமாப்பாயிராது, அன்பு இருமாப்பாயிராது. 1 கொரிந்தியர் 13:4. தன்னை பற்றி தானே அதிகமாக நினைப்பதுதான் இருமாப்பு ஏற்பட காரணமாகும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8:1. மாம்ச சிந்தை இருமாப்பை உண்டாக்கும். கொலோசியர் 2:19. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். நீதிமொழிகள் 18:12 என்று வேதம் சொல்லுகிறது. வில்லியம் கேரியின் இருமாப்பற்ற தெய்வீக அன்பின் சுபாவத்தை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உருகுவது உண்டு. அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாகத்தான் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் முடிவிலே தலை சிறந்த தேவ ஊழியராக, மிஷனரியாக, தியாகியாக, தெய்வீக அன்பு நிறைந்தவராக விளங்கினார். கர்த்தர் மேல் அளவற்ற அன்பு வைத்த அவர் இந்திய மொழிகளை கற்று 34 மொழிகளில் வேத பகுதிகளை மொழிபெயர்த்து வெளியிட்டார். அவருடைய மொழி பாண்டியத்துவமும் அறிவும் ஞானமும் விடாமுயற்சியும் மிகப்பெரியது. வில்லியம் கேரி புகழ் பெற்றவராய் பல பல்கலைக்கழகங்களை நிறுவின போது ஒருவன் அவரை இழிவுபடுத்த விரும்பி எல்லோரும் ஒன்றாய் விருந்துண்டு கொண்டிருக்கும் போது, வில்லியம் கேரி, நீங்கள் முன்பு செருப்பு தயாரிப்பவராயிருந்தவர்தானே என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட வில்லியம் கேரி எழுந்து மிகவும் தாழ்மையுடன், ஐயா, நீங்கள் என்னை அன்புடன் செருப்பு தயாரிப்பவர்தானே என்று சொன்னீர்கள். நான் தயாரிப்பாளன் இல்லை, கிழிந்த செருப்பை தைத்து கொடுக்கும் கூலியாள்தான் என்றார். கர்த்தருக்காக எந்த இழிச்சொல்லையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அவரது தெய்வீக அன்பு என் இருதயத்தை உருக்குகிறது. ஆம், அன்பு இருமாப்பாயிராது. அதுபோல நாமும் இருமாப்பாயில்லாமல் கண்ணீரோடு கர்த்தரண்டை திரும்புவதையே கர்த்தர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். அப்படி வரும்போது உடனே நம்மை அணைத்துக் கொண்டு நம் கண்ணீரை துடைத்து நம் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து நம்மீது அன்பு செலுத்துகிறார். ஆம், அவரது அன்பு எத்தனை இனிமையானது. அன்று கெட்ட குமாரன் மனஸ்தாபத்தோடு தன் தகப்பனிடம் திரும்பி வரும்போது அந்த அன்புள்ள தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா? மகன் தூரத்தில் வரும்போதே அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 15:20. மகன் மன்னிப்பு கேட்கும் வரை கூட அன்பான தகப்பனால் பொறுத்திருக்க முடியவில்லை. மனம் திரும்பும் மகன் அழும் காட்சியை மனதில் தியானித்து பாருங்கள். நீங்கள் கண்ணீரோடு கர்த்தரண்டை திரும்பும் போது அப்படித்தான் கர்த்தரும் உங்களை பாசத்தோடு ஏற்றுக்கொள்வார். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, நம் அன்புக்காக இயங்குகிறவரும் கூட. நாம் அவரிடம் அன்பு செலுத்தாவிட்டால் அவர் யாரிடம் அன்புக்காக செல்லுவார்? நம்மை அன்போடு சிருஷ்டித்தார். எவ்வளவு அன்போடு நமக்காக ஜீவனை தந்தார். அந்த அன்புக்கு இணையான அன்பு உண்டோ? நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8:1.